தமிழில் 14 மணி நேரம் அடங்கிய கம்ப்ளீட் அட்வான்ஸ்டு டேலி பிரைம் ஜிஎஸ்டி ஆஃப்லைன் ஆன்லைன் வீடியோஸ் உங்களுக்கு 16 GB பென் டிரைவில் ரூபாய் 1300க்கு கிடைக்கிறது. டெமோ வீடியோவை ப்ளூமிங் டுட்டோரியல்ஸ் யூடியூப் சேனலில் காணலாம். ஆப்டிமைஸ் பிரிண்டிங் டு சேவ் த பேப்பர். ஸோ டேலியில் நான் என்ட்ரி போட்டிருக்கேன். ஸோ டிஸ்பிளே டேபுக் போயிடுறேன். எந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா திலகம் ட்ரேடர். ஓகே, ஸோ இந்த என்ட்ரியில் கிட்டத்தட்ட நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 30 இல்லை 37 ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த என்ட்ரியை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ பிரிண்ட் போயிருங்க. இதனுடைய ஷார்ட்கட் கீ Ctrl+P. ஸோ இது கரண்ட்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, கரண்ட்டுன்னு கொடுத்துட்டு ப்ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ ப்ரிவ்யூவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரிவ்யூ ஆக போகிற அந்த இன்வாய்ஸை நம்மளுக்கு காமிக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் 10 ஐட்டம்ஸ் இருக்குது. எத்தனை பேஜஸ் இருக்குது கீழே பாருங்கள், 4 பேஜஸ் இருக்குது. 4 பேஜஸில் ஃபர்ஸ்ட் பேஜில் 10 இருக்குது. டவுன் ஆரோக்கி ப்ரெஸ் பண்ணுற செகண்ட் பேஜில் 10, தேர்ட் பேஜில் 10. ஸோ இந்த மாதிரி ஃபோர்த் பேஜில் 38 ஐட்டம்ஸ் இருக்குது டோட்டலாக. ஸோ இந்த மாதிரி 4 பேஜஸ் நீங்கள் என்ன பண்ணணும், இதில் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை உங்களுக்கு அவாய்ட் பண்ண நீங்கள் ஆப்டிமைஸ் பிரிண்டரை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ டேலி ERP 9ல் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிரிண்ட் எடுக்கலாம். ஆனால் டேலி பிரைமில் புது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணி பேப்பரை சேவ் பண்ணலாம். ஓகே, ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் போங்க, கரண்ட் பிரிண்ட் கொடுக்குறீங்க. ஓகே, கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் கான்ஃபிகர் கொடுக்குறீங்க. சரிங்களா, கான்ஃபிகரில் மேலே ஆப்டிமைஸ் அப்படின்னு டைப் பண்ணோன்னு வந்துருச்சிங்களா. ஆப்டிமைஸ் பிரிண்டிங் டு சேவ் பேப்பருக்கு என்ன கொடுக்குறீங்க, எஸ். கீழே பாருங்கள், நான் எஸ் கொடுத்துட்டேன். இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ ப்ரிவ்யூ கொடுத்து பாருங்களேன், உங்களுக்கு எல்லா ஐட்டமும் ஒரே பேஜில் என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். எத்தனை பேஜஸ் இருக்குது, 2 பேஜஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு ஐட்டம் மட்டும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அந்த கான்ஃபிகரில் போய் அதுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் என்னவோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணி அந்த பேஜை நீங்கள் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே.